ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து எல்லா கம்பெனிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பேசிக் ப்ளஸ் டிஏ வச்சு தான் நம்ம வந்து பிஎஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ 15,000 வந்து பேசிக் ப்ளஸ் டிஏ வருது. இதில் வந்து நம்மளுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னா, இந்த 15,000த்தில் நம்ம வந்து 12% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுக்காக நம்ம கம்பெனிலேருந்து எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னா 3.67% வந்து பே பண்ணுவாங்க. அதையும் நான் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிஎஃப் அப்படின்றதுக்கு இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம் 2,350. அதே இது பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து நம்மளுடைய கம்பெனிலேருந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 8.33% வந்து பென்ஷனுக்காக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் டீட்டெயில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.